வணக்கம் ஜெயஹிந்த். பாகிஸ்தானை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இஸ்லாமாபாத் பீஸ் அக்கார்ட் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு இரு நாட்டுக்கு உறவு நாங்கள் போரை நிறுத்திக்கிட்டோம்னு சொல்லி ஏப்ரல் 10 மிகப்பெரிய ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்து இவங்க பெரிய ட்ராமாலாம் பண்ணாங்க. இது பண்ணுறது இவங்க உலக அமைதிக்காக பண்ணலை, தங்களுடைய சுயநலத்துக்கு பண்ணுறாங்கன்னு அன்றைக்கே சொல்லியிருந்தேன். ரொம்ப தெளிவாக அது வந்திருக்கு. எங்களுக்கு ஒரு $10 பில்லியன் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது அமெரிக்க இந்த பாகிஸ்தானோட கரன்சி மதிப்புப்படி ஒரு 2.5 லட்சம் கோடி மட்டும் கொடுத்துருங்க. நாங்கள் அதை ஒரு இருப்பாக வச்சுக்கோங்க, நாங்கள் தேவைப்படும் போது எடுத்துட்டு திரும்ப கொடுத்துட்றோம். யார் கோரிக்கை வைக்கிறது? பாகிஸ்தான். யாருக்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறாங்க? அமெரிக்காட்ட. ஸோ கிளியராக தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு தங்களோட ஜாகிரபிக்கல் பொசிஷனை பயன்படுத்தி எங்கே வேணாலும் போய் பிச்சை எடுத்து இந்த நாடு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இடத்துல போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நன்கொடை மற்றும் எய்டை வச்சு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன். அந்த நாட்டுக்கிட்ட இருந்து ஆம்புலன்ஸாக ஆட்டையப்பட ட்ரை பண்ண நாடு தான் பாகிஸ்தான். ஸோ இவங்களுக்கு வெக்கம் மானம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய அரசியல்வாதிகள் அவங்க மக்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போய் அமெரிக்காட்ட கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு 2 ஸ்டோரியை பார்ப்போம். இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காட்ட போயிட்டு $10 பில்லியன் பைலேட்ரல் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் ஃபெசிலிட்டி. பேசிக்கலாக பிச்சை எடுக்கிறத அண்ணா நீங்கள் எங்களுக்கு ஒரு எங்கள் நாட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, ஏன்னா எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நாளைக்கு யாரையா தூக்கிட்டு போயிடுவாங்க, உங்களே போட்டு தள்ளுவாங்க. ஸோ அதனால ஒரு $10 பில்லியன் எக்ஸ்சேஞ்சில் வச்சு சப்போர்ட் ஃபெசிலிட்டியாக வைங்க, நாங்கள் தேவைப்படும் போது எடுத்துக்கிட்டு திரும்ப கொடுத்துட்றோம் அப்படின்றது. யாருக்கு அமைச்சிருக்காங்க? யூஎஸ்ஓடைய அமெரிக்காவுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி, அதாவது அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க, ஸ்காட் பெசன்ட் அவர்கள். இந்த ஃபெசிலிட்டி 5 வருஷத்துக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்றதும், அவங்களுடைய ரூபாய் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷரை கம்மி பண்ணி அவங்க மீண்டும் இம்போர்ட் அதிகமாக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இது கடன் வாங்குறத விட இன்னொரு படி மேலே, இது ஒரு ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்க பத்திரிகைகள் சொல்கிறாங்க. என்னதான்ப்பா ரேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அமெரிக்கா இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கறது, அதாவது நான் என்னுடைய கையிருப்பை வச்சுக்கிறேன், உங்களுடைய தேவை அதிகமாக இருக்குது, எனக்கு அந்த பண தேவை கம்மியாக இருக்குது, ஸோ என்னுடைய கருவூலத்தை நான் ஓப்பன் பண்ணிடுறேன், ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் தேவைப்படும் போது எடுத்துகிட்டு திரும்ப வச்சுருங்க அப்படின்றதான். நான் சும்மா கிடக்கிற அக்கௌண்ட்டில் கிடக்கிற பணத்தை நீங்கள் கைமாத்தா ரொட்டேஷனுக்கு விட்டு கொடுங்க, சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டை, அதாவது இந்த மாதிரியான ஃபெசிலிட்டியை அமெரிக்கா கடைசியாக கொடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 உருகுவே நாட்டுக்கு. அதுக்கு பிறகு 24 வருடம் இவங்க கொடுக்கவே இல்லை. எந்த தைரியத்தில் இவங்க போய் கேட்குறாங்க அப்படின்றது தெரியல. இப்போ ஏற்கனவே ஒரு $7 பில்லியன், அதாவது பாகிஸ்தானோட மதிப்புப்படி 1.25 லட்சம் கோடி IMF உடைய எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டியில் இருக்கிறாங்க. இப்போ IMFல இந்தியாவும் ஒரு உறுப்பினர் நாடு. இந்தியா கொடுக்கக்கூடிய ஃபண்டும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் அந்த IMF பல நாடுகளுக்கு கொடுத்து வர்றாங்க. இந்த நாடு எப்பயுமே கடன் வாங்கி அதுலேயே வாழக்கூடிய நாடு அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருக்குது. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? எதுக்கு நீங்கன்னா, பாஸ் நாங்கள் தான் இப்போ பேசி தீர்த்து உங்களுக்குலாம் அமைதி ஒப்பந்தத்தை வச்சுட்டோமே, அடப்பாவி இப்போ ஒரு 11 நாளாக அங்கே யுத்தம் போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியல. இப்போ மீண்டும் கத்தாரும் பாகிஸ்தானும் சேர்ந்து அமெரிக்கா மற்றும் ஈரான்கிட்ட போய் ஒரு 10 நாள் மட்டும் போர் நிறுத்தம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. 2 தரப்புமே அதுக்கு ஒத்துக்கல அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இப்போ 2வது மிக முக்கியமான ஸ்டோரி. 2வது ஸ்டோரி எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலுச்சிஸ்தானில் நாம் போட்டிருந்த வீடியோவை பலுச்சிஸ்தான் பற்றி, அதோடைய மிக முக்கியமான டிப்ளமேட் ஆக்டிவிஸ்ட் மிர்யார் பலூச் அவர்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஆன்லைன்லேயும் பகிர்ந்தார். அதன் பிறகு இவங்க வழக்கம் போல் நம்மளுடைய மெசஞ்சர்ஸில் மிரட்டல் விடுறது, இது பண்ணுறது, திட்டுறது அப்படின்னு சொல்லி இந்த காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ 2026 அப்படின்றது சைனா பாகிஸ்தானுடைய 75 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அனிவர்சரி. 75 வருடம் கடலை விட ஆழமாக, இரும்பை விட உறுதியாக, வானத்தை விட உயரமாக அப்படின்னு, சர்க்கரையை விட இனிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்க. அது எங்கே நிற்கிது இந்த ஆல் வெதர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலூச்சோடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்கிறதுலே ஒரு மேசிவான தாக்குதலை சைனாவுடைய நிறுவனங்களை குறி வச்சு கடந்த 1.5 வருடங்களாக பண்ணியிருக்காங்க. ஜனவரி பிப்ரவரி இந்த வருடம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, பலுச்சிஸ்தானுடைய பல முக்கியமான மாவட்டங்கள், கவடாரில் ஆரம்பித்து இவங்களுடைய மைன் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சேர்த்து
ஒரு 216க்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சைனீஸ் கேஷுவல்டிஸும் இருக்குது உள்ள. அதுக்கு உண்டான டீட்டெயில் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கல. பட் வீடியோஸ் ஓப்பன் சோர்ஸில் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நிறைய சீனர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவங்க சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா சைனா வந்து இதை ஒத்துக்காது, அவங்க நாட்டில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, போன மாதம் பிஎல்எஃப் பண்ண ரெய்டு குஸ்தார் மாவட்டத்தில் சீபக் ரோட் ரூட்டை பிளாக் பண்ணி ஒரு ரெய்டு ஒன்று பண்ணாங்க. 33 பாகிஸ்தான் வீரர்கள் அதில் கொல்லப்பட்டாங்க. அந்த ரோடு கனிம வளங்கள், குறிப்பாக காப்பர் மற்றும் தங்கம், இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வரக்கூடிய அந்த சீபக் ரோட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணாங்க. அதன் பிறகு ஜூனில் இன்னொரு அட்டாக் பண்ணாங்க. அதில் வஷுக் மாவட்டத்தில் இந்த சீபெக் ப்ராஜெக்ட்ஸோட மைன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய 2 முக்கியமான பாலங்கள், பிரிட்ஜஸ் வந்து தகர்க்கப்பட்டுச்சு. அதன் பிறகு அந்த வழியாக போயிட்டு இருந்த சைனாவுடைய மைனிங் ட்ரக்ஸ் எல்லாமே தாக்கப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அஃபிஷியலாக சொல்லக்கூடியது, பாகிஸ்தானுடைய நேஷனல் கவுண்டர் டெரரிசம் அத்தாரிட்டியோட டேட்டா படி எடுத்தீங்க அப்படின்னா 20க்கும் அதிகமான சீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க கடந்த 3-4 வருடங்கள்ன்றாங்க. பட் உண்மையான இதை எடுத்தீங்கன்னா இந்த வருஷமே குறைஞ்சது ஒரு 50 பேருக்கு மேலே இதில் வந்து கேஷுவல்டிஸ் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இப்போ இந்த சைனா பாகிஸ்தான் பாண்டிங்ன்றதுக்கு ஏதாவது ஒரு கலாச்சார தொடர்பு, இவங்க கம்யூனிஸ்ட், இது வந்து ஒரு இஸ்லாமிய நாடு, ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே கிடையாது. இஸ்லாமிய அடையாளங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடு சைனா. இதுதான் எங்களுடைய அடையாளமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். உணவு, கலாச்சாரம் எங்கேயாவது ஏதாவது ஒத்து போகுது, இந்த 2 மூஞ்சுங்களையும் பக்கத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக வந்து எங்கேயுமே இதில் வந்து காமனாலிட்டி அப்படின்றது எதுவுமே கிடையாது. எது காமனாலிட்டி அப்படின்னா, இது வந்து இட்ஸ் பில்ட் ஆன் யூட்டிலிட்டி. இது சென்டிமெண்ட்டாவோ இல்லை இதுவாவோ உருவான அலையன்ஸ் கிடையாது. யூட்டிலிட்டி என்ன? சைனாக்கு இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் தேவை. வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு மிக முக்கியமான போர்ட், துறைமுகம் ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்களுக்கு தேவை, கவடார் தேவை. அதன் பிறகு இந்தியாவை நெருக்கிறதுக்கு, 2 பக்கமும் நெருக்கிறதுக்கு பாகிஸ்தான் ஒரு அடியாளா சைனாக்கு தேவை. பாகிஸ்தானுக்கு சைனா ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், குறிப்பாக இராணுவ உயர் அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஊழல் பணத்தில் சம்பாரித்து கோடியாக கொண்டு போய் அமெரிக்காலையும் ஐரோப்பியாலும் வீடு வாங்குறதுக்கு, சேர்த்து வைக்கிறதுக்கு சைனாவோடைய ப்ராஜெக்ட்ஸ் தேவை, சைனாவோடைய ரோடு தேவை. சைனாவை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சோம் அப்படின்னா இந்தியாவை அடக்கிடலாம், சைனா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி கஸ்வா இந்துன்னு சொல்லி இந்தியாவை வீழ்த்தலான்னு. இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த $10 பில்லியன் போய் அமெரிக்காட்ட இவங்க பிச்செடுக்கக்கூடிய அதே சமயத்தில் பியூ சர்வே அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே இருக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் வருஷம் அவங்க சர்வே பண்ணுவாங்க. 2026 சர்வேல பார்க்கும்போது 87% பாகிஸ்தானியர்கள் சீனாவை விரும்புகிறாங்க, 88% பாகிஸ்தானியர்கள் அமெரிக்காவை வெறுக்கிறாங்க. இது பீப்புள் கிட்ட, அதாவது மக்கள் கிட்ட எடுக்கப்பட்ட சர்வே. யார் ஆதரிக்கிறீங்க, யாரை எதிர்க்கிறீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, யார்கிட்ட பிச்சை எடுக்க போயிருக்காங்களோ அவங்க மேல அவ்வளோ ஒரு வெறுப்பு இருக்கு பாகிஸ்தானியர்களுக்கு. 88%. யார்கிட்ட ஏற்கனவே பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா 87% ஆதரவு இருக்கு. இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு நாடு. இதை வந்து தனியாக எங்கேயாவது மியூசியத்தில் வச்சு தான் ரிசர்ச் பண்ணாதான் தெரியும் உங்களுடைய மனநிலை என்னன்ட்டு. இப்போ 1950 இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அன்னைக்கு அந்த கால்குலேஷன் போட்டாங்க. பிரிட்டிஷ்ல இருந்த அதிகாரிகள் இதை போட்டு கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இதை சைனாவை டேக் ஓவர் பண்ணும்போது அந்த அரசாங்கத்தை அங்கீகரித்த முதல் இஸ்லாமிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஏன்னா இந்தியாவுக்கு கவுண்டர் வெயிட்டாக போகணும்ட்டு ஐடியாலஜி கிடையாது. ஏன்னா அத்தனை ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள், உயிரின இஸ்லாமியர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க. 21ஆம் நூற்றாண்டில் குலை நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கான மனித உரிமை மீறல்கள், கொடுமைகள், ஆர்கன் ஹார்வெஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஐடியாலஜி கிடையாது, இது கம்ப்ளீட்டாக இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்றது தான். 1963 சஷ்கம் வேலி 5180 கிலோமீட்டர் பாகிஸ்தான் ஆப்பிரமிப்பில் ஒரு காஷ்மீர்ல வந்து ஒரு மிக முக்கியமான பகுதி. நம்ம சொன்னோம்னா ஹாங்காங்கை விட ஒரு 2-3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பகுதியை கொண்டு போய் சைனாட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா இந்தியாவுடைய தலை உச்சியில் சைனாவை கொண்டு வந்து இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்றது தான். 71 இவங்களுடைய ஒரு மிக முக்கியமான மீட்டிங், அன்றைய இருந்த ஹென்ரி கிஸ்ஸிங்கர் அவர்களை சீக்கிரட்டாக ஹோஸ்ட் பண்ணி பாகிஸ்தானில் அங்கேருந்து விமானம் மூலியமாக சைனாவுக்கு கொண்டு போய்
சைனா அமெரிக்கா உறவை இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை ஏற்படுத்தி சைனாவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். அதே மாதிரி இவங்களுக்கு நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல சீக்ரெட்டான உதவியை வந்து சைனா செஞ்சது. இப்போ பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய சகாயில தான் 1998 இவங்க அணுகுண்டு சோதனையை செய்யறாங்க. இப்போ இதுக்கு ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல இவங்க வந்து துணை நிற்கிறாங்க. இல்ல இந்தியா செஞ்சது அதனால அவங்க செய்யறாங்க, இது ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 75 இயர்ஸ் ஓல்டு ஸ்டோரி அப்படின்றது இப்போ ஒன்னா செங்கலா உடஞ்சிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்டை பார்ப்போம். சிபெக் எப்போ லான்ச் பண்றாங்க? 2014 அனௌன்ஸ் பண்ணி 15 லான்ச் பண்றாங்க. 46 பில்லியன் அளவுக்கான முதலீடுகள், இது வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி அன்றைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் அறிவிச்சாரு. 46 இருந்து லஞ்ச லாவணியம் எல்லாம் சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட 62-63 பில்லியனுக்கு ஜாஸ்தியா போயிருச்சு. இப்போ $30 பில்லியன் அளவுக்கான பணத்தை இவங்க வந்து சைனா கொடுக்கணும். இவங்க வழியில் வச்சிருக்கக்கூடிய கடன்ல கிட்டத்தட்ட 25% அதிகமாக பார்த்தீங்கன்னா சீனாட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. சைனாவுடைய எக்ஸ்போர்ட் டு பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா $20 பில்லியன். பாகிஸ்தானோட எக்ஸ்போர்ட் டு சைனா எடுத்தீங்கன்னா $2.5 பில்லியன். அந்த $2.5 பில்லியன்ல அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூட்டு, அதாவது இந்த சணல்ல தயாரிக்கக்கூடிய பொருட்கள், கார்பெட்ஸு, கழுதையை வந்து இங்கே ஏற்றுமதி செஞ்சு அங்கேருந்து அதுக்குண்டான அந்த இறைச்சிக்காக இவங்க ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கழுதையை விற்று பொழைச்சாலும் இவங்களுடைய ஏற்றுமதி அப்படின்றது 2.5 பில்லியன்லேருந்து 2.8 பில்லியன் தான். ஸோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா பாகிஸ்தான் $1 சைனாட்டிருந்து சம்பாதிக்கிறதுக்கு $8 திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கவடார் போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையமாக இருக்கட்டும், யாருக்குமே தெரியாது இவங்க வந்து கவடாரில் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டினாங்க. இது வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய PSL பாகிஸ்தான் சூப்பர் லீக் கூட அங்கே போய் யாருமே விளையாடல. அங்கே ஒரு ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க, எந்த விமானமே போகிறது கிடையாது. அதை போய் திறந்து வைக்க காலத்துக்கு கூட தைரியம் இல்லாமல் இவங்க வந்து ரிமோட்ல ஆன்லைனில் திறந்து வச்சிட்டோம்னு சொல்லிட்டு விக்கிபீடியா பேஜெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணாங்க, அதை அமெண்ட் பண்ணாங்க. இப்போ இந்த இடத்துல சைனாவுடைய நிறுவனங்கள், குறிப்பாக ஒரு பீஜிங்கில் இருக்கக்கூடிய ஆரிசான் இன்சைட் சென்டர், இதோடைய ஒரு மிக முக்கியமான அனலிஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, Chinese state-owned enterprise are less averse to financial losses than to human casualties. The death of Chinese nationals are different. சீன நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடுகள்ல நஷ்டமடைகிறத கூட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா சீனர்கள் கொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்றது. ரெண்டாவது, கிராண்ட் வியூ இன்ஸ்டிடியூஷன் பீஜிங்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திங்க் டேங்க், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய இந்த உறவு அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ இருக்கு, இதுல நம்ம பெரிய பலன் இருக்கு. ஆனா ஒரு எக்கனாமிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா இந்த ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூக்கு இவ்வளோ பணத்தை கொடுக்கணுமா அப்படின்றதும், அதே மாதிரி the relationship has entered a sober phase of security first economic consolidation. முதல்ல அங்க இருக்கக்கூடிய சீனர்களை வந்து சேவ் பண்ணணும், அதன் பிறகுதான் பொருளாதாரத்தை பத்திலாம் பேசணும் அப்படின்றதும், Beijing will never let Pakistan collapse because its geopolitical utility against India remains too important. இந்த பாயிண்ட்டுமே அவங்க சொல்றாங்க. எக்காரணத்தை கொண்டும் எவ்வளோ கோடி செலவானாலும் பாகிஸ்தானை பொருளாதார ரீதியாக கொலாப்ஸ் ஆக விடக்கூடாது. ஏன்னா இந்தியாவை வீழ்த்துறதுக்கு பாகிஸ்தான் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான கருவி இப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய சீன நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் கட்டா இங்கே ஒர்க்கே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்துருச்சு. இந்த இடத்துல பலுச்சிஸ்தான்ல இனிமே எந்த நிறுவனங்களும் முதலீடு செய்யக்கூடாது அப்படின்றதும், பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் ராணுவம், அவங்க துணை ராணுவம் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாமே வேலைக்காகாது, பலுச்சிஸ்தான்ல இனிமே சீனர்கள் வந்து வேலை செய்யறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மைனிங் நிறுவனம் செஞ்சிருக்காங்க. பலூச்சிகள் இன்னும் சிறப்பான சம்பவங்கள் உங்களோட கனிம வளங்களை சூறையாடக்கூடிய இவங்களுக்கு நீங்க செஞ்சீங்க அப்படின்ற போது கண்டிப்பா பலுச்சிஸ்தான் விடுதலையை நோக்கி போகும். இல்லைன்னா சைனா வந்து பலுச்சிஸ்தானோட அலைன் ஆவாங்க. ஏதாவது ஒண்ணு நடக்கும். என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.